வெங்காயத்துக்கும் ஹோமியோபதிக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். பழைய வீடியோக்களையும் கண்டிப்பாக பாருங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயத்துக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன தொடர்பு? உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 3 படம் இருக்கும். ஒன்று ஹோமியோபதி மருந்து இருக்கும், இன்னொன்று வெங்காயம் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 3க்குமே ரொம்ப லிங்க் இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. மொபைல் ஃபோன் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுது. தலையை கீழே குனிஞ்ச மாதிரியே அப்படியே விரலால் அப்படியே மொபைல் ஃபோனில் நாடகம், அப்படியே மற்ற விதமான காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க. ஆன்லைன்லேயே கேம்ஸ் விளையாடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் கண்டித்து பேசிகிட்டு இருக்கிறோம், சின்ன பிள்ளைங்கள்ட்ட மொபைல் கொடுக்காதீங்க. ஓகே, அது வேறு விஷயம். அதே மாதிரி ஆஃபீஸ்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை செய்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தினால வீட்டில் உட்காந்தும் கூட மொபைல் ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஸ்க்ரீனை பார்த்து கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஜிட்டல் அதை பார்த்து நம்முடைய கண்ணுக்கு சோர்வு வந்துடுதுங்க. உள்ள நீர் சுரப்பிகள் இருக்குது பாருங்களா, அந்த கண்ணீர் சுரப்பிகள், அந்த நீர் சுரப்பிகள் எல்லாம் காஞ்சு ட்ரையாக போயிடுது. இப்போ ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலுக்குள்ளே அழகாக பஞ்செல்லாம் வச்சு நடுவில் ஒரு டயமண்டை வச்சு நல்லா பேக் பண்ணி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அந்த பஞ்சை எடுத்துருங்களேன், ஒரு கண்ணாடி குடுவையில் அப்படியே டங்குன்னு ஒரு மேலேருந்து ஒரு டயமண்டை போடுங்க, சத்தம் கேட்கும். சில சமயம் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனுடைய மதிப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்க, வாங்கிறதுக்கு மனசு இருக்காது. ஆனால் ஒரு கண்ணாடி குடுவையில் அழகாக பஞ்சு சுற்றி வர பேக்கிங் பண்ணி நடுவில் ஒரு சின்ன அட்டைப்பட்டியில் ஒரு டயமண்டை வச்சு அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தி, விளம்பரமே தேவையில்லை, அதை வச்சிங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்ணும் அப்படி தாங்க. கண்ணை சுற்றிலும் கொழுப்பு மற்றும் திரவநீர் சுரப்பிகள் எல்லாமே வச்சு அந்த லென்ஸை அவ்வளவு அருமையாக பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாகிருச்சு. டிஜிட்டலை பார்த்து நம்முடைய கண்கள் ரொம்ப அயற்சி ஆயிடுச்சு. கண்ணிலேருந்து தண்ணீரே வர்றதில்லைங்க. கண்ணில் தண்ணீர் வந்தால் தானே கண்ணில் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் வரும், கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்குறதே இல்லை. பல நாட்கள் முன்னாலெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா குடும்பமாக போவாங்க, எல்லாரும் ஐயோன்னு அழுதுகிட்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, கண்ணீர் வரும். வேறு பல விஷயங்களையும் கண்ணீர் வரும். ஆனால் இன்றைக்கி கண்ணீரே வர்றதில்லை, யாருக்குமே கண்ணீர் வர்றதில்லை. வேகமாக பேசிடுவோம், கோபமாக பேசுகிறோம், கண்ணீர் அவ்வளோவா விடுறதே கிடையாது. அடுத்தது, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அந்த கண் நாளுக்கு நாள் கொஞ்சமாக அதனுடைய வலிமையை இழந்து வருகிறது, ஒளியை இழந்து வருகிறதுன்னு சொல்லலாம். அதாவது 100 வருஷம் வர வேண்டிய கண் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50-60 வயசுலேயே அது வந்து ரொம்ப அதனுடைய பவர் போயிட்டு ரொம்ப அதனுடைய ஒளி மங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். விசேஷமாக வாலிபர்கள் இருக்காங்க பாருங்களேன், இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக கண்ணாடி போடுற பழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைங்க கொண்டு போடுறாங்கன்னா பாருங்களேன். அதே மாதிரி கண்ணோட பவர் என்ன, அந்த போடுற கிளாஸோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்க. அந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்றில் 4ங்கிறாங்க, இன்னொன்றில் 6ங்கிறாங்க, அதுக்கு வேறு என்னதெல்லாமோ பேர் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த கண்ணை பாதுகாக்கணும் இல்லையா? கண்ணு தானே உடம்போட கேட்வே ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லலாம். உடம்போட அந்த நுழைவாயில் கண்ணு தான். ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த கண்ணை வந்து பாதுகாக்கிறதில்ல, பிள்ளைகளுக்கும் அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்குறதில்ல. கண்ணோட பயனை இன்றைக்கி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அடின்னு அடித்து அதை வந்து கடைசியில் காலி பண்ணிவிட்டு கடைசியில் மோத்தியாங்குறோம், அப்புறம் கண்ணாடியை போடுறோம், அப்புறமேட்டு பெரிய பிரச்சனைலாம் கண்ணுக்கு வந்துடுது. ரொம்பவும் சோர்வாக நம்ம உட்காந்துடுறோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழிதாங்க. ஹோமியோபதியில் இதுக்கு அருமையான மருந்தெல்லாம் இருக்குதுங்க. ஹோமியோபதியில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஐ ட்ராப்ஸஸ் இருக்குது. அந்த ஐ ட்ராப்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த ஐ ட்ராப்ஸை நீங்கள் போட்டோன்னே ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை அல்லது 6 தடவை போடலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. காலையில் 2 சொட்டு, சாயந்தரம் 2 சொட்டு, அப்படி 2 சொட்டு போட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு, மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப அருமையான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய ஐ ட்ராப்ஸ் அதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டிஹெச்எம்எஸ் அல்லது பிஹெச்எம்எஸ் படித்த ஹோமியோபதி டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள போய் பார்த்து இது மாதிரி எனக்கு கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஐ ட்ராப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்கள்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ரொம்ப அருமையான ஐ ட்ராப்ஸுங்க. வரப்பிரசாதம்னு சொன்னாலே அது உண்மைதான். எப்படின்னு கேட்டால், இந்த ஐ ட்ராப்ஸை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா, ஹோமியோபதி ஐ ட்ராப்ஸை லைஃப் லாங் போட்டு வந்தீங்கன்னா
எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோமே, அதாவது கண்ணாடியே போட வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கண் நல்ல பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல அருமையான சாப்பாடு டயட் எடுத்துக்கணும், கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும் இடைய. அது இந்த சொட்டு மருந்து தான் போடுறாமேன்னு போட்டு திரும்ப அடின்னு அடிக்கக்கூடாது. சரி தானுங்களா? ஒரு ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பரான ஓய்வு, அந்த கண்ணை வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அது மூளையில் நல்ல செயல்திறனை உருவாக்கும். கூடவே இந்த சொட்டு மருந்தையும் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஹோமியோபதி மருந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஹோமியோபதி ஐ ட்ராப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கண்டிப்பாக எழுதி வாங்கி அதை தொடர்ந்து போட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. சரிதானுங்களா? இல்லைங்க எனக்கு மருந்தே பிடிக்காதுங்க, மருந்து எந்த மருந்தும் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யலாம். டெய்லி சமையலுக்கு தேவையான வெங்காயம், ஒரு வெங்காயம் 2 வெங்காயத்தை உரிச்சு கொடுங்க. உரிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருமா? அதுவே போதுங்க. ஒன்று ஹோமியோபதி ஐ ட்ராப்ஸை போடுங்க, அப்படி இல்லைன்னா சமையலுக்கு தேவையான வெங்காயத்தை உரிச்சு கொடுங்க. இதுதான் வெங்காயத்துக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற தலைப்பில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவு. நம்மில் பல பேருக்கு தொடர்ந்து மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு அல்லது வேறு ஏதாவது ரீடர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஐ ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக வரும். டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். டிஜிட்டல் ஐ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் கண் வந்து பிளர் அடிக்கும், சில சமயத்தில் அப்படியே உள்ளே இழுக்கும், நரம்பு பிடிச்சி உள்ளே இழுக்கும், சில சமயத்தில் ரொம்ப பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். சில பேருக்கு வந்து ஒரு சைடு கண்ணுனால ஒரு சைடு வந்து தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க. டிஜிட்டல் ஐ சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது, கண்ணு பறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை கண்ணீரை உருவாக்குகிற அந்த டிராப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதில் வந்து கெமிக்கல்ஸ் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹோமியோபதி ஐ டிராப்ஸில் அது மாதிரிப்பட்ட ப்ரெசர்வேட்டிவ்ஸோ வேறு கெமிக்கலோ எதுவுமே கலக்கலை. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஆனாலும் கூட செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் வெரி டேஞ்சர். கண்டிப்பாக ஒரு குவாலிஃபைடான டாக்டரை பாருங்கள், முறையாக அந்த ஐ டிராப்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைங்க நமக்கு இந்த மருந்து இருந்தெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் வெங்காயம் கண்டிப்பாக எப்பப்போ உரிக்கணுமோ வெங்காயத்தை கண்டிப்பாக கட் பண்ணி கொடுங்க. சமையலுக்கு அது உதவியாகவும் இருக்கும், உங்கள் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கண்ணில் நல்லா கண்ணீர் வர்ற மாதிரி நல்லா உரிச்சு கொடுங்க. அதுதான் வெங்காயத்துக்கும் ஹோமியோபதிக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு. மறந்துடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை நாங்கள் கொடுக்குறோம். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பழைய வீடியோக்களையும் பார்த்து ஆரோக்கிய சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.